வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுறேன். இப்ப பௌர்ணமி நாட்கள்ல நம்ம கிரிவலம் போகும்போது என்னென்ன பாசிட்டிவான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெறுங்கால்ல நடக்கிறதுனால நம்ம கால்ல இருக்கிற எல்லா நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகுது. ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி நம்ம தொடர்ந்து நடக்கும்போது நம்மளோட பாடி ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வாக்கிங் போறதுனாலே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் வாக்கிங் போகும்போது நம்மளோட பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும்தான் அதிகமாகும். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு மலைகளை சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு தவம் பண்றதுக்காக மலைகளையோ இல்ல குன்றுகளையோ நோக்கி தான் போவாங்க. சோ சித்தர்களை வந்து ஒரு பவரை வாங்கி நம்மளுக்கு கொடுக்கறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பௌர்ணமி அப்ப நம்ம இந்த மாதிரி இவங்களை நினைச்சு நடக்கும்போது நம்மளுக்கான என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலும் சீக்கிரமா நிறைவேறும். சோ இதனால நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. சோ பௌர்ணமி அம்மாக்கு நம்ம கிரிவலம் போகும்போது பாசிட்டிவா பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 பசங்க தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிங்கிறதுனால நான் கோயிலுக்கு வந்தேன் கிரிவலம் போலான்னு சொல்லிட்டு. அப்ப என் கூட இந்த 4 பசங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்க பசங்க தான். மத்த பசங்க எல்லாம் வந்துட்டு ஒன்னா வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா, இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா செல்போன் நோண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு மத்தியில இந்த பசங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமா வந்து சாமி கும்பிடுறதுக்காக வந்திருந்தாங்க. சோ இவங்கள மாதிரியே நம்ம குழந்தைங்களையும் நம்ம வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.